प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां நீங்களா ஷிஃப்ட் பண்ணுங்க இதை நீங்களா மியூட் பண்ணிட்டு பச்சணும் பாரதம் अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र நீங்க மலையமாவே நீங்க மூட் பண்ணுங்க நான் பாடுறது கேட்கறதுனோ நீங்களாம் மூட் பண்ணிடுங்க ஏன பாரத தைல பூர்ண பிரஜ்வாலுங்க மூட்படி சொல்லுங்க நீங்க தைல பூர்ண பிரஜ்வாலிதோ ஞான பிரதீப பிரபன்ன பாரிஜாதாய கோத்திர வேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः சர்வோபனிஷதோ காவோ दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्गोप्ता दुग्धं गीतामृतं महत् நான் பேசுறது கேட்கறதோ पार्थो वत्स सुधीर्गोप्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुधं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटा जयद्रथजरा गान्धारनीलोत्पला सल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेणाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तककेशव पाराचर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानदकेशरं हरिकथा सम्बोधना बोधितं लोके षड्जन षट्पदैरहरः वेबीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल तद्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः शाङ्खपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति 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 हरि ओम। ओके, प्लीज टर्न टू पेज नंबर 24 இங்கிலீஷ் புக்கு இருக்க வர 24 பக்கம் நம்ம வந்து கிருஷ்ணர் இப்போ என்ன பண்ணிருக்கார், மோட்சம் என்பது ஞானேன து கைவல்யம் அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சந்நியாசக பூர்வகாத் ஆத்மஞானேன து கைவல்யம் அப்படிங்கிறார். சன்னியாசம் எடுத்துக்கொண்டு ஆத்மஞானத்தை அடைவதால் தான் மோட்சம் கடைபிடிக்கிறதுங்கிறார். அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல். சன்னியாசம் எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு எடுத்துக்கலாம் அப்படி. அல்டிமேட்லி அவரே இப்போ நம்ம இந்த கேட்க போகிற கிளாஸில் யூஆர் கோயிங் டு சீ தட் சன்னியாசம் எடுத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுடைய கிரகஸ்தாத்தில் இருந்து கொண்டே நீ ஞானத்தை அடைந்து மோட்சத்தை கர்மத்தையும் செய்து கொண்டு, கர்மத்தில் ஆக்சுவலி கர்மயோகமாக செய்து கொண்டு, ஞான யோகத்தில் இருந்து கொண்டு श्रवणम मननम निधिध्यासनम गुरुगिட்ட போய் தத்வினி வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேட்சந்தி ஞானம் அந்த குருகிட்ட போயிட்டு காலில் விழுந்து என்ன தத் விஞ்ஞானாத் குருமேபாவிச்ச ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு முண்டகோபனிஷத்தில் சொல்கிறார். அது மாதிரி குருகிட்ட போய் அந்த ஞானத்தட்டி தான் ஞான யோகங்கிறது, என்ன ஞான நிஷ்டைங்கிறது. ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் அதனால தான் ஞானம் அடையப்படுகிறதுங்கிறது. அதனால ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறோமோ சந்நியாசம் வாங்கிக்காம ஞானம் அடைய முடியுமா, மோட்சம் அடைய முடியுமான்னா முடியும் அப்படிங்கிற கிரமத்தையும் செய்து கொண்டு
அந்த ஞானத்தை அடைய முடியும். ஆனால் மோட்சம் என்பது ஞானத்தினால் மட்டும் அடையப்படுவதில்லை. மோட்சம் என்பது ஞானத்தினால் மட்டும்தான் அடையப்படுகிறது அல்டிமேட்லி. என்ன இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு சாரார் என்ன சொல்கிறேன்னா, சரி கர்மமும் நம்ம எல்லாரும் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், வீட்டில் தினம் ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை குளிக்கிறோம், குளிச்சுட்டு கோலம் போட்டுவிட்டு சுவாமிக்கு வந்து இது பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறோம், அர்ச்சனை பண்ணுறோம், சஹஸ்ரநாமம் சொல்கிறோம், ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்கிறோம், மந்திரங்களெல்லாம் சொல்கிறோம், கீர்த்தனைகளெல்லாம் சொல்கிறோம், பஜனைகளெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் கர்மங்கள். ஏன்னா கர்மம்னா என்ன, காரியம் செய்கிறது கர்மம் இல்லையா? இந்த பெருக்கி தொடச்சி என்ன கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு விளக்காலத்தை தொடச்சி ஏற்றி வச்சு பூ போட்டு பூ மாலை தொடுத்து பூ போட்டு என்ன காய்க்கு கர்மம், சரீரத்தால் செய்யக்கூடிய கர்மம் அது. அப்போ மந்திரங்கள் சொல்கிறது, ஸ்தோத்திரங்கள் சொல்கிறது, பஜனை பண்ணுறது, பஜனைகள் பாடுறது, அதெல்லாம் வாச்சிக்க கர்மம். ஏன் தியானம் பண்ணுறது மனசு கூட இது பண்ணி கொண்டு அது வந்து மானசிகம் கர்மம். என்ன எல்லாமே சாரீர கர்மம். என்ன இந்த கர்மம் மாத்திரம் செய்தால் மாத்திரம் போகாது. பஜனை பண்ணிவிட்டோம், மந்திரங்களை சொல்லிவிட்டேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிவிட்டேன் சொல்ல மாத்திரம் போகிறது. அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானத்தை அடைய வேண்டும். அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது எப்படி அடையிறது? அகம் பிரம்மாஸ்மி என்ன அர்த்தம்? நான் யார் என்ற கேள்வி கேட்டால், அகம் பிரம்மாஸ்மி, நான் வந்து சரீரம் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா, ஏன்னா எனக்கு தலைவலிக்கிறது, என்கிட்ட பணங்காசு இல்லை, இதெல்லாம் சரியாக சாப்பிட முடியல, எனக்கு வியாதிகளாக உடம்பு உபாதப்படுத்த வருது, தலை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, வயத்து வலிக்கிறது, சரீரத்தில் உபாதைகள், அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அல்ல நான் கஷ்டப்படுறேன், அது என்னோடய குழந்தைங்க கஷ்டப்படுறா, என்னோட ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறா, என்னோட ஒய்ஃப் கஷ்டப்படுறா, ஏன்னா பந்துக்கள்லாம் கஷ்டப்படுத்தப்படுறா. அதனால மமக்காரமும் அகங்காரம் தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. அது நல்லா இருந்தால் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் நீ வந்து சரீரம் இல்லை, உன்னோட பந்துமித்திரர்களும் இல்லை, உன்னோட இதுவும் இல்லை, நீ வந்து எல்லாமே பிரம்மன் தான். நீ அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானம் தான் அந்த அல்டிமேட் ஞானம், அத்வைத ஞானம். அத்வைத்தம் என்ன, இரண்டற்ற ஒன்று. ஜீவ ஜெகத் ஈஸ்வரன். நம்ம பார்க்குறோம், இந்த வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம், நம்ம மனிதர்கள், நம்ம மாதிரி மனிதர்கள்லாம் இருக்கா, மிருகங்கள்லாம் இருக்குது, உயிருள்ள வஸ்துக்கள்லாம் இருக்குது, ஜீவன். அசையா பொருள்கள்லாம் இருக்குது, என்ன மலைகள் இதெல்லாம் இருக்குது, இல்லை வீடுகள், எத்தனையோ விதமான இல்லை ஜடப்பொருள்கள்லாம் இருக்குது. என்ன ஜகத்து இருக்குது, பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது. என்ன இதில் ஜீவர்கள் ஒன்று இருக்கா, என்ன ஜெகத் ஜீவ எல்லாம் உண்மை இல்லை. என்ன அல்டிமேட் ட்ரூத் இஸ் ஆத்மா. ஆத்மாங்கிறது தான் சத்தியம். அந்த ஆத்மா யாருன்னா தத்துவமசி, நீதானது. சி அல்டிமேட் ட்ரூத் இஸ் தட் நீங்கள் வந்து பிரம்மன்னு சொல்கிறோம், அதை நீங்கள் கடவுள்னு சொல்லலாம், ஈஸ்வரன்னு சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம். அது ஒன்று தான் சத்தியம். பரமாத்மான்னு இருக்கு, மிச்சம் எல்லாம் ஜீவாத்மாக்கள் தான். நம்ம எல்லாரும் ஜீவாத்மாக்கள், நம்ம எல்லாருமே பரமாத்மாக்கள் தான். தெர் இஸ் நோ செப்பரேட்லி பரமாத்மா அண்ட் ஜீவாத்மா. எல்லாரும் இருக்கிற ஒரே பரமாத்மா தான். அஜாயமானோ பகுதா விஜாயதே, புருஷ சுத்தம். பலவாக பிறக்காமல் பலவாக காணப்படுகிறது. இருக்கிற வஸ்து ஒன்று தான், ஒரே வஸ்து தான், பல விதமாக காணப்படுறது. என்ன அதுதான் ஆத்மா. அது தத்துவமசி, அதுதான் நீ. இதுதான் ஞானம். இருக்கிற வஸ்து அத்வைத ஞானம் தான். இருக்கிற வஸ்து ஒன்று தான். அது எங்கே வெளியில இல்லை, உள்ளே இல்லை, வெளியிலையும் இல்லை, அது நான் தான். இது உள்ளேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை, அது நானே தான். இதுதான் அல்டிமேட் ட்ரூத். இதுதான் ஞானம்ங்கிறது. ஸோ இந்த ஞானம் எதுன்னா தென் திஸ் நோ கொஸ்டின் ஆஃப் மோட்சம். என்ன மறுபிறப்புன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒன்றுமே இல்லையா, காப்பாற்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம். என்ன அப்படி அந்த தத்துவம் நீ தான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுப்படுது எல்லாம். என்ன ஸோ இதைத்தான் சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ இங்கே என்ன சொல்லிடுவேன், நம்ம வந்து என்ன பண்ணலான்னு, நீங்கள் பேஜ் 24 வந்தேன்னா கீழே 11:1 போட்டுருப்பாங்க. அதில் தான் ஆரம்பிச்சு போகிற கிளாஸ்லாம் ஆரம்பித்தோம். ப்ரீஃபாக சொல்லிட்டு வில் கோ இன்டு த நெக்ஸ்ட் கிளாஸ். என்ன தஸ்மாத் கீதா சாஸ்திரம் ஈஷன் மாத்திரேன ஸ்ரௌத்தியன ஸ்மார்த்தேன வா கர்ம வா ஆத்மஜானேனேவ
கர்ம ஞான கர்ம சமுச்சயன கேனச்சிது தர்சயித்தும் சக்கியா. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் வந்தாருன்னா, ஞானத்தினால் ஒன்றுதான் மோட்சம் அடையப்படுகிறதுன்னு சொன்னால் சாஸ்திரம் சொல்கிறது, கர்மத்தினால் மோட்சம் அடையப்படுவதில்லை, ஞானத்தினால் ஒன்றுதான். என்ன சொல்கிறா அப்படின்னா, சொல்கிறீங்க இவ்வளோலாம் பண்ணுறோமே, கோவிலுக்கு போகிறோம், இது பண்ணுறோம், தீர்த்த யாத்திரை பண்ணுறோம், என்ன பண்டிகைகள் எல்லாம் பண்ணுறோம், பகவானெல்லாம் கொண்டாடுறோம், பக்தி பண்ணுறோம், உபாசனை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், என்ன அப்படின்னா இல்லை. என்ன அந்த பகவான்கிறவன்னு சொல்கிறதே அதுதான் பிரம்மன். இந்த பிரம்மன் என்பது எங்கேயும் இல்லை, உள்ள நமக்குள்ளேயும் இல்லை, வெளியும் இல்லை. ஐ ஆம் தட் பிரம்மன், தத் துவமசி, நீ தான் இந்த பிரம்மன் அப்படிங்கிறது. இதுதான் ஞானம்ங்கிறது. இதுதான் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அத்வைத்தம் அப்படின்னு சொல்லுவோம், இரண்டற்ற ஒரு வஸ்து, உலகம் என்று ஒன்றும் கிடையாது. நம்ம பார்ப்பதெல்லாம் மாயை தான். மாயா சமாசாத் விஸ்வம் விஸ்வம் தர்ப்பணமார்த்த திருஷ்யம் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான साक्षात् कुरुते प्रबोध समये स्वात्मानमेवाद्वयम् तस्मै श्री गुरुमूर्ते नमः. விஸ்வம் உலகமானது தர்ப்பண மாத்திர திருஷ்யமான துல்லியம். கண்ணாடியில் பார்க்குற மாதிரி நம்ம ஒரு கண்ணாடி வச்சோன்னா அங்கே எது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்குள்ள உள்ள காண்றது நம்ம பார்க்குறதுங்கிற சொல்லி ரிஃப்ளெக்ஷன். ட்ரூத் இஸ் நாட் தேட். என்ன உள்ளே போய் பார்த்தா பிரம்மன் ஆத்மனி ஆத்மாங்கிறது மாயையினால மாயா சக்தியில பகீர் உத்புதம் வெளியிலிருந்து ஏற்பட்டது போல தோற்றம் அடிக்கிறது ஒழிய உண்மையான தோற்றம் கிடையாது. நம்ம எல்லாம் பார்க்குறோம், வீடு வாசல் கோள்கள் குளம் எல்லாம் பார்க்குறோமே, எல்லாம் மித்தியை. ஜகத்ங்கிறது மித்தியை. மித்திங்கிறது உண்மையான இருப்பு இல்லாதது, அது காட்சி பொருள் தான். எதா நித்ரையா, அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இதா நித்ரையான்னு என்ன, சொப்பனத்தில் பார்க்குற காலம்பு எழுதி சொப்பனத்தில் ஒரு லாட்ரி அடிக்கிறது, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் லாட்ரி அடிக்கிறாரு. காலம்பு எழுதினு பார்த்தா உங்களுக்கு பணம் கிடைக்குமா? உங்களுக்கு யாரை கேட்க முடியும்? உங்களுக்கு யூ கான் கெட் இட். இல்லை சொப்பனம் உங்கள் வீட்டுக்குள்ளே உழைச்சி உங்கள் அலமாரியிலேருந்து திரும்ப வேறு நெக்லஸ்லேருந்து போயிடுறான். நீங்கள் காலம்பு பார்த்ததில்லை, ஐயோ அவன் பார்த்தா உள்ளே போய் திறந்து பார்த்தோம், சொப்பனத்தில் பார்த்து போய் பார்க்கலான்னு பார்த்தா நத்திங் ஹஸ் ஹேப்பன். அங்கே தான் இருக்குது. இட்ஸ் ஒன் நாட் ரியல். நல்ல வேலை சொப்பனம் அப்படிங்கிறோம் இல்லையா? அதனால் இந்த பிரபஞ்சம் இது இந்த வெயிர் நெக்லஸ்க்கு மாத்திரம் அப்ளை ஆகிறது இல்லை, இந்த லாட்ரிக்கு மாத்திரம் அப்ளை ஆகிறது இல்லை. உலகத்தில் நடக்கிறது எல்லாமும் யாரோ என்னை சொல்லிவிட்டா, என்னை முட்டாள்னு சொல்லிவிட்டான், என்னை படத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், என்னோட இதை எடுத்து சுத்தப்படுத்து இது படுத்து அது படுத்து அப்படின்னு நம்ம அடறோமே, அது மாயைங்கிற. அதெல்லாம் உண்மை இல்லை. ஜகத்தில் நம்ம படுற கஷ்டங்களோ சுகங்களோ அதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. இதெல்லாம் சப்ஸ்பர்ஷா போகா இல்லையா சொல்லுவேன் அடிக்கடி. ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் பகவத்கீதையில். அதனால உலகம் என்பது மித்தியை, உண்மையான இருப்பு கிடையாது. இருக்கக்கூடிய வஸ்து சத்து வஸ்து. அந்த சத்து வஸ்து எங்கேயும் போய் தேட வேண்டாம். நீயே தான் தத்துவமசி, நீ தான் இது. எவ்வளோ சுலபமாக சொல்லிட்டு போயிடாரு, புரியுமா நமக்கு? அதான் ப்ராப்ளம். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறீங்க, தஸ்மாத் கீதா சாஸ்திரே ஈஷா மாத்திரமேனப்பி ஸ்ரோதேன ஸ்மாத்தேன ந கர்மணா கர்மணா ஆத்மஜானஸ்ய சமுச்சியத்தை ந கேச்சியத்தை திருஷ்யத்துவதி. அதனால் அவன் என்ன சொல்கிறான், சமுச்சியத்தை பாதிக்கிற வர சொல்கிறேன்னா, சரி நீ ஞானம் ஒன்றுதான்னு நான் தூக்க மாட்டேன், கர்மமும் செய்யணும், பூஜையும் செய்யணும், புத்திர தீர்த்த யார்த்தையும் பண்ணணும், இதுவும் பண்ணணும், கோயிலுக்கும் போகணும், விரதங்களும் இருக்கணும், தான தர்மங்கள்லாம் பண்ணணும், எல்லாம் பண்ணினா தான் மோட்சம் கிடைக்குங்கிறே. இல்லை, நீ உனக்கு ஞானம் இருந்தாலே போதும். ஞானேனும் கேள்வியும் ஞானம் ஒன்று இருந்தால் போதும். அந்த ஆத்ம ஜானங்கிறது இருக்கணும். அதுக்கு ஸ்ரவணம் மனன நிதித்தியாசனம் அண்ட் குரு உபதேசம் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறது கிருஷ்ணரோட ஆர்குமெண்ட். என்ன அதை பார்த்துட்டு வந்தேன். அடுத்தாப்புல தர்ஃபோர் பாருங்க, இங்கிலீஷில் போட்டு பாருங்க, பேஜ் 14 கீழே. therefore small letters இங்கிலீஷில் போட்டு பாருங்க, small lettersல, therefore none can possibly demonstrate that in the science of the Gita there is slightest proposal
டு கம்பைன் நாலேஜ் ஆஃப் தி செல்ஃப் வித் ஆக்ஷன் லைட் டவுன் பை ஸ்ருதி ஆர் ஸ்மிருதி. ஒரு கர்மமும் செய்ய வேண்டாம். நீங்கள் கிளாஸை ஒழுங்காக அட்டென்ட் பண்ணி குரு சொல்கிறத புரிஞ்சுட்டு, தத்துவமசிங்கிற உண்மையை புரிஞ்சுட்டு, அகம் பிரம்மாஸ்மிங்கிற இதில் நிதிஜாசப்படி புரிந்து கொண்டு, நான் எதை தேடி கொண்டு இருக்க வேண்டும் சொல்லி கொண்டிருக்கணும், அது உள்ளேயும் இல்லை வெளியிலும் இல்லை, அது நானே தான், அகம் பிரம்மாஸ்மி. ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. பட் திஸ் இஸ் வாட் ஸ்ருதி சேஸ். என்ன சொல்கிறேன். ஸோ ஆனால் அடுத்தாப்பில் பார்க்கலாங்க. எஸ்து அஜ்ஞானாத் ராகாதி துவேஷத்தை வா கர்மணி பிரவருத்தஸ்ய யஜ்ஞேன தானேன தபசா வா விசுத்த சத்வஸ்ய என்ன பண்ணுறது, புதக்கராட்டி இதில் வச்சு மூங்கராட்டி பண்ண கூட தெரிய மாட்டேங்கிறது. ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப परमार्थ तत्व विषयम् एकमेवेदं सर्वं ब्रह्म अकर्तृ च इति तस्य कर्मणि कर्म प्रयोजने च निवृत्ते अपि लोक संग्रहार्थं यत्नपूर्वं यथा प्रवृत्तिः तथैव कर्मणि प्रवृत्तस्य यत् प्रवृत्ति रूपं दृश्यते न तत् कर्म येन बुद्धेः समुच्चयः स्यात्. எந்த பேஜ்ல இருக்கு? 24 கடைசியில 24 கடைசியில 25 ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் வச்சுக்கோங்க. என்ன இங்கே பாருங்க, அதோட மீனிங் என்ன போட்டுருக்கு, அது கீழே வருது பாருங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வென் எய்தர் டியூ டு நிஸ்யன்ஸ் அப்படின்னா அஜ்ஞானத்தால் ஆர் என்ன இன் தி கோர்ஸ் ஆஃப் ஆர் ஃப்ளாஸ் லைக் defects like attachment, a person proceeds to act and his mind is in course of purified by means of sacrificial rites. அவனை வந்து கர்மங்கள் செய்கிறதுனால என்ன அவன் மனசுக்கு பியூரிட்டி ஏற்படுறது. மனசுக்கு எப்படி பியூரிட்டி ஏற்படுறதுன்னா, நீங்கள் வந்து நெய் எடுத்து இதில் விடுறேன், அக்னியில் விடுறேன். நெய் என்ன விலையாருது? ஒரு கிலோ நெய் என்ன விலையாருது? 1000 ரூபா இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒரு இதுக்கு நீங்கள் வந்து 1000 ரூபா செலவழித்து நெய்யை வந்து நீங்கள் சாப்பிடாம அக்னியில் விடுறேன். அதுவே உங்கள் மனசுக்கு வந்து எல்லாவற்றையும் துறப்பதற்கான ஒரு இருக்குது, மனப்பாங்கு இருக்குது. எனக்கேன்னு எல்லாம் வேண்டாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம். பகவானுக்காக எவ்வளவோ செய்யணும் நம்ம. என்ன ஒருத்தர் பணத்தை எடுத்து கொடுக்குறதுன்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. ஸோ அந்த மனசில் அந்த அதில் காமம், குரோதம், லோபம் வேண்டாம். ஐயோ இது இருந்துன்னா என்ன பண்ணலாமே, நான் 4 புடவை வாங்கிக்கலாமே, இதை வச்சு இதுக்கு நெய்யை கொண்டு இதில் போடணும், அக்னியில் போடணும். இப்போது சண்டி ஹோமம் பண்ணினோம் லாஸ்ட் இயர். சண்டி ஹோமத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறேன், நீங்கள் ஒரு 10,000 ரூபா உள்ள பட்டு புடவையை அக்னியில் போடுறேன். நீங்கள் பார்த்து சில பேர் கேட்குறேன், என்ன பெரிய தவறு பண்ணுறேன் நீங்கள், இது வந்து எத்தனை பேருக்கு இது உபயோகம் இருக்குது, இது கொடுத்தலாம் இருக்கா, கட்டின்னு இது பண்ணால் நான் 150 பெண்களுக்கு சாரீஸ் வாங்கி கொடுக்கலாம், இதை வாங்கி கொண்டு போய் அக்னியில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படி சொல்கிறது கூட ஆல்ரைட். ஐயோ இதை வச்சுன்னா நான் 200 வாங்குவேனே, 200 வீடு வாங்கிப்பேனே, 200 கார் வாங்குவேனே, இல்லை 200 ட்ரிப்பு லண்டனுக்கு போய்ட்டு வருவேனே அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன்னா இல்லையா? தட் இஸ் அகங்காரம், மமக்காரம். எனக்காக அப்படி இல்லாமல் ஈஸ்வரனுக்காக அர்ப்பணம் பண்ணுறேங்கிற புத்தி, ஈஸ்வரன புத்தி இருக்கே, அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? அந்த மனசு இஸ் டெவலப்டு பை தட். அதெல்லாம் அகங்காரம் போய்டுறது, அட்டாச்மெண்ட் இஸ் பாடி போய்டுறது. தென் யூ ஆர் ஃப்ரீ. என்ன கொடுப்பதற்கு நமக்கு எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு கரியா கடைக்கு போகிறோன்னா வீட்டில் வாசலில் வந்து இப்போ கூடையில் கரியான்னு கேட்குறேன், வெண்டைக்காய் என்ன விலைன்னா 50 ரூபான்னா 20 ரூபா கொடுமே எனக்கு இப்போ நம்ம கூசாமல். ஏன்னா அப்புறம் பார்கன் பண்ணி அதுக்கு 35 ரூபா கூட கொடுத்தோம். அவ்வளோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்கன் பண்ணி விட்டதில்ல, அவ்வளோ கொஞ்சம் கூட தான் குறைத்து சொல்லுவோம். நீங்களும் அவனுக்கு உங்களுக்கு நியாயமான இவ்வளோ இருந்தாலும் அதில் அவ்வளோ குறைச்சின்னு வாங்கினா நமக்கு எவ்வளோ திருப்தி ஏற்படுறது. அதான் சொல்லிட்டு நம்ம முன்னாடி கிருஷ்ணன் சொல்கிறார், ஸ்தேனை நியாயமான இதுக்கு மேலே கீழே குறைச்சி கொடுத்தான்னா இட்ஸ் லைக் த்ரீஃபுங்கிறார். என்ன ஸ்தேனை, ஏன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம வச்சுன்னா நீ தானே வச்சுட்டு இருக்க, என்னத்துக்கு எனக்கு வேணும்
ஸோ அபரிக்கிரகம் இல்லையா குருஜி? அபரிக்கிரகம் அபரிக்கிரகம் கரெக்ட். அபரிக்கிரகம்ங்கிறது பொருள்களை சேர்க்காம இருக்கிறது, பட் ஒரு நியாயமான விலையை கொடுக்காம இருக்கிறது தப்பு தான். அது ஸ்தேனை ஏவசங்கிற கிருஷ்ணர். ஸ்தேனா திருடன். திருடன் நம்ம பொருளை போய் எடுக்க வேண்டாம். அந்த பொருளுக்கு 100 ரூபான்னா 100 ரூபா கேட்டால் நியாயமான விலை 80 ரூபானா இல்லை நான் 50 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லலைன்னா ஸ்டோலன் ஃப்ரம் ஹிம் 30 rupees. என்ன நம்ம வெரி ஆஃபன் வீடு நல்ல வாழைய மாதிரி பண்ணுறோம் நம்ம. என்ன அது தப்புங்கிறவர். அதனால அந்த மாதிரி ஸோ படிங்கம்மா விஜயா, படிங்க மேலே படிங்க. यदा भगवतः वासुदेवस्य क्षात्रधर्मचेष्टितं न ज्ञानेन समुच्यते पुरुषार्थसिद्धये तद्वत् अहंकार भावस्य तुल्यत्वात् विदुषः. பாருங்க இது மட்டும் பார்க்கலாம். On the other hand, பாருங்க மீனிங் பதில் இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க. On the other hand, when either due to nescience or ajnanam in flaws like attachment, a person proceeds to act and his mind is in the course of it purified by means of sacrificial rites. ஏன்னா எங்கள் யாகங்கள்லாம் பண்ணுறது, பூஜைகள்லாம் பண்ணுறது, சாக்ரிஃபிஷியல் ரைட்ஸ். பூஜை உடனே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, பழம் பூவெல்லாம் வாங்கி வச்சு இது பண்ணி சமண நைவேத்தியம் பண்ணிலாம் பண்ணி பணம் செலவழிக்கிறது இல்லையா? சாக்கரை நம்ம செல்வத்தை கொடுத்து ஈஸ்வரனுடைய ஆரோக்கியத்தை ஆராதிக்கணும் இல்லையா? அதுதானே அது ரைட்ஸ். தி கிவிங் ஆஃப் கிஃப்ட்ஸ், தானம் பண்ணுறது, ஆஸ்டெரிட்டிஸ், விரதங்கள்லாம் பண்ணுறது, எட்ஸட்ரா. தென் த நாலேஜ் ஆஃப் தி சுப்ரீம் ட்ரூத் டான்ஸ். அதாவது நம்ம கர்மங்கள் செய்கிறதுனால அவர் சொல்கிறா, கர்மங்கள் செய்கிறதுனால நமக்கு சித்த சுத்தி ஏற்படுறது. என்ன அதுதான் கர்மத்தினுடைய ரோல் இஸ் ஒன்லி டு கிரியேட் தட் சித்த சுத்தி. நமக்கு இருக்கிற காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், ஆசை, காமம், ஆசை கொடுக்கறதுக்கு மனசு வருதோ ஏன்னா எங்கிட்ட இருந்து எதுக்கு நான் கொடுக்கணும்? காமம், குரோதம், யாரோ எடுத்துன்னு போயிட்டா நம்ம எடுத்தேன்னா கோபம், லோபம், இன்னும் எப்படி சேர்க்கலாம், எப்படி என்னோட ஒரு 1000 ரூபாய் எப்படி 1,00,000 ரூபாய் ஆக்கலாம். என்ன மதம், கர்வம் எங்கிட்ட இருக்கு, யார்கிட்ட இல்லை, யாருக்கு எங்கிட்ட இருக்கிற பணம் எங்கிட்ட இருக்கு, கர்வம், மதம்னா கர்வம், மாத்சரியம், பொறாமை, ஐயோ அவங்ககிட்ட இருக்கே எங்கிட்ட இல்லை, இதெல்லாம் மனசில் இருக்கிற அழுக்குகள். ஸோ இதை கொடுக்கறதுனால இந்த மனசுக்கு நம்ம அழுக்குகள்லாம் போகிறது, சித்த சுத்தி ஏற்படுறது. அந்த சித்த சுத்தி ஏற்படுற மனசுல நீங்க ஞானம் போட்டினா தத்துவமசின்னா காஞ்ச மச்சில நெருப்பு பிடிச்சிக்கலாம், அப்படி டக்குன்னு பிடிச்சிக்கும். Karmam has got a role only in purifying the mind. It doesn't have the power of giving you knowledge. நான் காசை கொடுத்து நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறேன், இவருக்கு உங்களுக்கு சொல்லுவே இல்லையா யூஸ்வலாக, இவருக்கு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸரோட படத்தை வச்சுன்னு இதுக்கு பூஜை பண்ணிவிட்டு மாலை போட்டு இது பண்ணி ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக நமஹா அப்படின்னு சஹஸ்ர நம ஒரு பேர் சொல்லிவிட்டு அவர் பேர் ப்ரொஃபஸர் சாம்பசிவம்னு இருந்தா சாம்பசிவாய நமஹா சாம்பசிவாய நமஹான்னு 1000 தடவை சொன்னால் ஃபிசிக்ஸ் செம்ஸில் பாஸ் பண்ண முடியாது. வாட் இஸ் வே இன் விச் யூ கேன் டூ இட்? அவர் சொல்கிறத கேட்டு புத்தகத்தை படித்து டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு எக்ஸாமினேஷன் தான் பாஸ் பண்ண முடியும் இல்லையா? ஒரு கர்மத்தாலையும் ஞானம்ங்கிறது என்ன? கெட்டிங் தட் நாலேஜ் இல்லையா? அகம் பிரம்மாஸ்மிங்கிற நாலேஜ் என்ன? அதனால் எத்தனையோ பணங்கள் வச்சு தான தர்மங்கள் பண்ணதால மட்டும் மோட்சம் கிடைக்காது. ஜானசன்னா சித்த சுத்தி ஏற்படும். உனக்கு இருக்கிற அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம் எல்லாம் போயிடும். என்ன தென் உனக்கு ஞானம் சொல்றது, குரு சொல்றதை புரிஞ்சுட்டா மோட்சம். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஓகே. தத்வவித்து ந அஹம் கரோமி இதி மன்யதே ந ச தத்பலம் அபிசந்ததே. ஒரு நிமிஷம், புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் புரியல, புரியல. அதுக்கு தான் நம்ம சொல்றோம். கேட்கறேன் விஜய் படிங்க அந்த சென்டென்ஸ் திருப்பி. தத்துவவித்து தத்வவித்து ந அஹம் கரோமி இதி மன்யதே ந ச தத்பலம் அபிசந்ததே. தத்துவவித்துன்னா என்ன? தத்துவத்தை புரிந்து கொண்ட, உண்மையை புரிந்து கொண்டவன். அகம் கரோமி என்ன அர்த்தம்? நான் செய்கிறேன். அகம் கரோமி இது மன்னியதே. என்ன சொல்றேன்?
ந அகம் கரோமி நான் பண்றது இல்ல, நான் பண்றது இல்ல, நான் அகம் கரோதி மன்னித்தே. நச்ச தத்பலம் அபிசந்தத்தே, நச்ச தத்பலம் அபிசந்தத்தே. அதனுடைய பலத்தை அவன் எதிர்பார்க்கறது இல்ல. என்ன, நான் பண்றது இல்ல, ஈஸ்வரார்ப்பணமா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இது இருக்கிறான். ஸ்வர்காதி காமார்த்தினஹ அக்னிஹோத்ராதி காம சாதனான் அனுஷ்டானாய ஆஹிதாக்னேஹ காம்யே ஏவ அக்னிஹோத்ராதோ பிரவృத்தஸ்ய சாமி கிருதே வினஷ்டே அபி காமே ததேவ அக்னிஹோத்ராதி அனுதிஷ்டதோ அபி ந தத் காம்யம் அக்னிஹோத்ராதி பவதி. அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. என்ன சொல்ற பாருங்க, இங்கிலீஷ் படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம். The content of that knowledge is all this world is one Brahman, a non-agent. For him, both activity and its goal cease to operate. Still, for the well-being of the world, that Brahman knower may be observed to persist in his activity purposefully as of old. Still, for the well-being of the world, that Brahman knower may be observed to persist in his activity purposefully as of old. The form of activity observed in this case is not real action with which self-knowledge buddhi can be combined. The form of activity. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்றேன்னா, கர்மம் செய்வதனால் மட்டும் உனக்கு ஆத்ம ஞானம்ங்கிற ஒரு விஷயம், கர்மங்கிறது வேறு விஷயம். கர்மங்கிறது புரிந்து கொள்வது என்பது, ஞானம் என்பது புரிந்து கொள்வது என்பது, கர்மம் என்பது செய்வது. காரியம் செய்தால் மட்டும் காரியம் செய்தால் மோட்சம் கிடைக்காது. என்ன, ஞானம் வேணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் பண்ணணும்னு நினச்சோங்க. நம்ம கம் டு த்ரீ எக்ஸாம்பிள். என்ன, உங்களுக்கு வெண்டைக்காய் இருந்தால், அறுப்பு இருந்துன்னா, உப்பு புளி பருப்பு எல்லாம் சமகிரணங்களாக இருந்தால் மட்டும் போகாது. அந்த அக்னியில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு வெண்டைக்காய் இதில் தூக்கி போட்டேன்னா வெண்டைக்காய் சாம்பார் ஆகிடாது. அந்த வெண்டைக்காய் போனது தான். என்ன, எப்படி பண்ணுறதுங்கிறது ஞானம். அது உங்கள் மாமியாரோ உங்கள் அம்மாவோ சொல்லி கொடுத்துருந்தா உங்களால் பண்ண முடியும். கர்மத்தை பண்ணினால் மாத்திரம் உங்களுக்கு மோட்சம் கிடைக்காது. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரச்சனை பண்ணினேன், காசிக்கு போனேன், ராமேஸ்வரம் போனேன் அப்படின்னு சொன்னால் மாத்திரம் மோட்சம் கிடைக்காது. சுவாமி முன்னாடி, அப்பா உன்ன மாதிரி ஒத்துணும் இல்லை, நீவும் தொமையப்பா மாதாச்ச பிதா தொமையமே தொமை பந்துஷ்ட சகா தொமையே சுமை வித்யாம் திரவிடம் சுமையே சொன்னால் மாத்திரம் போகாது. அகம் பிரம்மாஸ்மி, நீ வேறல நான் வேறலப்பா. ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ, யூ ஆர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ. நீயும் நானும் ஒன்று தான். தத்துவமசி. அது சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது? ஏன்னா நீங்க என்ன நினைச்சிருக்க, நான் தான் இந்த சரீரம்னு நினைச்சிருக்கேன். பரப்புரா இருக்குது, அப்புறமா வரப்போற. என்ன, நான் ஆத்மா, ஆத்மா ஒரே ஆத்மா தான் இருக்கிறது, ஒரு ஆத்மா தான். பரமாத்மா இஸ் ஒன்லி அல்டிமேட் ட்ரூத். அத்வைத பரமாத்மா தான் அல்டிமேட் ட்ரூத். தத்துவமசிங்கிறது நம்ம சாஸ்திரம். இதை புரிஞ்சுக்கிறது தான் ஞானங்கிறது. எவ்வளோ கர்ம செஞ்சாலும் சரி, ஞானம் இல்லாமல் முடியாது. ஞானேன குருத்தியே கங்கா சாகர சமனம் பிரத பரிமாலன மதவாதாரம் ஞான விஹீன சர்வமதேன முக்திர்னு பஜதி. கம்ப்ளீட் பண்ணுங்க. எங்க சொல்றேன்? ஜன்மசதேன பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேங்கிறார் இல்லையா? அதனால இந்த ஞானம்ங்கிறது அவ்வளோ சுலபமாக சிந்திக்காது. நம்ம அடிபட்டு உதப்பட்டு இதை பண்ணி அல்டிமேட்லி வி கம் டு திஸ் அண்ட் குரு சாஸ்திர சிரவண மனன நிதிஜாசனம். என்ன, 3:30 மணிக்கு கிளாஸ்னா ஒரு கரெக்டாக 3:29 வருது. ஆல்ரைட், ஐ அப்ரிஷியேட். 3:33 வந்தா ஐ டோன்ட் அப்ரிஷியேட். புரியுதா? என்ன, எப்படின்னா மோட்சத்தோடு பெறுதுக்கு. மோட்சம்னா என்ன? மோட்சமே பூயாத் இது இச்சா. என்ன, இப்போ பாருங்க, லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், டேக்ஸ் எக்ஸாம்பிள், எனி எக்ஸாம்பிள். நான் உண்மையாக பேசுவேன். என்னோட பேரன் ஊர்லேருந்து வர போகிறான். ஒரு வருஷம் கழிச்சு அவனை பார்க்க போகிறேன். அவன் எங்கேயும் அமெரிக்காவில் இருக்கான். இன்றைக்கி வரான், சாயந்தரம்
3 மணிக்கு அவன் ஃப்ளைட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து முதல் நாள்லேருந்து எப்போ போகிறோன்னு யோசனை பண்ணிருப்பேன். மறுநாளைக்கு வந்து காலம்பரம் எழுதுனதுலேருந்து வரப்போகிறோம் இன்றைக்கி வரப்போகிறோம்னு சொல்லிட்டு விளையாடியும் அப்புறம் 3 மணிக்குன்னா 12 மணிலேருந்தே வாசலில் கதவை தட்டு வச்சு வரேன், எப்போ வரானோ எல்லாம் டெலிஃபோன் பார்க்க எப்போ கால் வருமோ கால் பண்ண மாட்டேன் இன்னும் இல்லையா? Because of the intense affection and love for him. Nothing wrong about it. I am not criticizing. பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு எப்போ இந்த ஞானம் வரும், எப்போ எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற அதுக்கு தான் முமுட்சுத்துவம் வேறு. என்ன சாதன சதுஷ்டே சம்பத்திங்கிறதுல 4 விதமான சாதனை சொல்கிறேன். இது சமோதம திதிக்ஷ ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னுட்டு ஸ்ரத்தான்னா எனக்கு அது இன்டென்ஸ் இது அப்ளிகேஷன், அது மைண்டு எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஸ்ரத்தை, அதான் ஸ்ரத்தைங்கிறது. என்ன நமக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சதுன்னா டெஃபினெட்லி ஹேவ் ஸ்ரத்தை. என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, யார் ஹூ இஸ் கோயிங் டு வின் வில் சப்போஸ் ஒரு மோடி ஃபேன் வச்சுக்கோ நீங்கள், என்ன விச் ஐ ஆம். என்ன நீங்கள் வந்து என்ன எப்போ மோடி வருவனா வரமாட்டேன், இன்றைக்கி என்னாச்சு எந்த இதில் ஸ்டேட்டில் என்ன இருக்குது அந்த இந்த ஒப்பீனியன் போடல, இவன் என்ன சொல்கிறான் இவன் என்ன சொல்கிறான் இன்டென்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர், எப்போ நியூஸ் பேப்பர் வரணும் கற்றுட்டு இல்லை பேப்பரில் எங்கே வந்து யூ ஆர் கோயிங் இன்டென்சிட்டி டூ தட். அதுதான் மோட்சம். அது மாதிரி தான் மோட்சம் எனக்கு குணங்கிறதுல இன்டென்சிட்டி இருக்கணும். இந்த உலகத்தில் அது எப்போ வரும்னா எனக்கு எப்போ புரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த உலகத்தில் நான் கஷ்டப்படுறேன், இது எனக்கு வேண்டாம். நான் சொன்னேன் இந்த ஃபேவரட் ஏஹி சம்ஸ்வர்ஷா போக துக்க யோனியவத்தை அத்தியந்தவந்த கவுந்தே நத்தேஸ்வரமதே புத. இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பங்கள்லாம் ஆரம்பமும் முடிவும் இருக்கும். என்ன எனக்கு அது வேண்டாம், எனக்கு நித்திய ஆனந்தம் வேணும், எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறவனா இருக்கா? அப்படி ஒரு வழி இருக்கா? இசரவே என்ன சொல்கிறது, வா கீதைக்கு வா, கீதா பாஷ்யம் கிளாஸ் நடக்கிறது அட்டென்ட் பண்ணு அண்ட் வெயிட். ஹேவிங் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிவிட்டேன், இன்னும் வாட் இஸ் இத்தனை நாளில் இத்தனை ஜென்மங்கள் வெயிட் பண்ணிவிட்டேன். யூ கம் அவுட் டு த பாயிண்ட் வேர் யூ ஆர் கோயிங் டு கெட் திஸ் நாலேஜ் அண்ட் கெட் ரீடீம்ட். அந்த இன்டென்சிட்டி இருந்துன்னா எங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும்னு பார்ப்போம் நம்ம, இல்லையா? அந்த இன்டென்சிட்டி வேணும். வா பார்த்துட்டேன், இல்லை பரவாயில்ல நான் தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், ஆல்ரைட் தென் யூ மெச்சூர் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் அர்த்தம் இல்லை. என்ன இன்னொரு 10 ஜென்மங்கள் இருக்கணும். என்ன ஆனால் அதுக்கும் வழி இருக்கு. சித்திரவ ஜென்மங்கள் எடுத்துட்டு ஒரு 10 ஜென்மம், அது நத்திங் 100 நம்ம கோடி ஜென்மம் எடுத்துருக்கோம். அந்த மூட்டில் கோடிக்கல்ல 10 எண்ணம் வந்து நத்திங் 99,99,990 ஜென்மம் எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் 10 ஜென்மத்தில் வந்து போருமே, குட் இனஃப். என்ன அப்படிங்கிறது. ரைட், ஓகே, ரைட். இந்த சப்ஜெக்ட் கொடுத்தா எங்கேயே போடுவேன்னா ரைட். அப்புறமா படிங்க வெரி ஹாப்பி. எனக்கு லாட் ஆஃப் ரிலீஃப் இதில். So the English minute, on the other hand, when either due to nescience or flaws like attachment, a person proceeds to act and his mind is in the course of it purified by means of sacrificial rites. அப்படின்னா தான இது பண்ணுறது எங்கத்தில் சாக்ரிஃபிஷியல் ரைட்ஸு, இங்கத்தில் வந்து நெய்ய விடுறது அல்லது பலிகள் கொடுக்கறது எல்லாம். The giving of gifts, austerities, etc. Then the knowledge of the supreme truth dawns. The content of that knowledge is all this world is one Brahman, non-agent. Brahman ஒன்றுதான் சத்தியம், மிச்சமெல்லாம் மித்தியா, எல்லாம் சத்தியம், அது ஒன்றுதான் சத்தியம். For him both activity and its goal cease to operate. அதனால இந்த ஞானம் இருந்ததுன்னா நான் வந்து அடைய வேண்டியது ஒன்றுமில்லை, நான் அடையவில்லை. எல்லாம் தத்துவமசா நீயே தான் இந்த பிரம்மன் அர்த்தம், நீ பூர்ணமானவன், உனக்கு குறை ஒன்றுமில்லை. இல்லை அந்த பாடினார் இல்லையா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு பாடினார்னா அவன் ஞானி, அவன் புரிஞ்சுனுட்டான். எனக்கு ஐ டோன்ட் நீட் எனிதிங் ஃபார் த வேர்ல்டு, ஐ எம் ஃபுல்ஃபில்டு. எனக்கு ஒரு வேளை தான் சாப்பாடுக்குன்னா பரவாயில்ல, அது போல எனக்கு ஐ எம் ஹாப்பி. ஐ நோ ஐ எம் அ ஃபுல்ஃபில்டு பர்சன். ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் டு இது கெயின். என்ன வசி இருக்கும், வசிக்கிறோம் பகவதி புட்சாந்தி போய் எது கிடைக்காதோ இது. என்ன எம்லத்வா லாபசந்துஷ்டா துவந்தாதீதோ விமர்சனா சமசித்தாசிதச்ச முக்தாச்ச உச்சித்தே அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவன் தான் முக்தங்கிறவன். என்ன அப்படி இருக்கிறவன். என்ன மீன்ஸ் ஆஃப் ஆக்செப்ட் அண்ட் த நாலேஜ் ஆஃப் தி சுப்ரீம் ட்ரூத் டான்ஸ். அப்போ தான் அப்படி ஞானம் உதிக்கிறது. அந்த ஞானம் உதிக்கும், அது புரிஞ்சுதான் போகிறோம் உங்களுக்கு. எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஐ எம் ஃபுல்ஃபில். என்ன நம்ம இதில் சொல்கிறோம், எனக்கு சன்னியாச பிரின்சிபல் ஆஃப் சன்னியாசம் என்ன?
வேர்ல்டு உலகத்தில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு பூர்ணத்தை கொடுக்காது, எல்லாம் வந்துட்டு போகிறது. ஆகமா பாயினும் அனித்யாக, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு. எனக்கு ஆத்ம ஞானம், எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட். ஐ டோன்ட் நீட் எனிதிங் டு பி ஹாப்பி. அதனால அவனுக்கு என்னாச்சு, சன்னியாசி. இப்போ நான் சன்னியாசி இது பண்ணிட்டேன், காணி போயிட்டேன். எனக்கு பவதி விக்ஷாம் தேகி, யார் கொடுக்குறாளோ அது சரி, சரீரம் இதாக இருக்கணும்னுட்டும். என்ன நமக்கு என்ன அது போகிறது நமக்கு. வி வாண்ட் வெல்த், வாண்ட் திஸ், வாண்ட் தட். ஒரு 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 1 ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவனுக்கு ஒரு இது வேண்டியிருக்கு, வில்லா வேண்டியிருக்கு. 5 ரூம்ஸ் அப்பார்ட்மெண்ட் வேண்டியிருக்கு. ஒரு ஸ்கூட்டர் வச்சுருக்கு, பைசிக்கிள் வச்சுருக்கு, ஸ்கூட்டர் வேண்டியிருக்கு, கார் வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் பெரிய கார் வேண்டியிருக்கு, SVU வேண்டியிருக்கு. ஆல் திஸ் திங் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கோம் நம்ம இதில். அது சம்பாதிக்கிறதுக்கு உழைக்க தான் உழைக்கணும். உழைச்சி இதெல்லாம் கிடைச்சதுனால எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குன்னா இல்லை. காரை வாங்கினோன்னா அது 4 நாளைக்கெல்லாம், ஒரு வாரத்துக்கெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுறது அவனுக்கு. சம்ஸ்வரிச்சுட்டா போக துக்கையோனியே வைத்தேன் கடைசி தான் கொடுக்குறது. என்ன நல்ல நல்ல பியூட்டிஃபுல் வைர நெக்ஸ்ட் வேணும் திரும்பி போயிடுறாரு. ஐயோ போயிட்டு அலறோம். சி இதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் அன்ஹாப்பினஸ். வேர்ல்டு திங்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப் அன்ஹாப்பினஸ். அதனால இதுக்காக இது பண்ணணும். அதுக்கோசரம் கர்மம் பண்ணாதேன்னு சொல்லல, கர்மம் லோக சங்கிரமே. அப்போ எல்லாருக்கும் நன்மை. முன்னாள் கொண்டு இந்த ஃபுல்ஃபில் வந்து கொடுத்தா யூ டோன்ட் டு ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப், யூ ஒர்க் ஃபார் சொசைட்டி. தட்ஸ் அவர் நம்முடைய சோஷியல் ஸ்ட்ரக்சரில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம்னு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒருத்தரும் பிரம்மச்சரியத்தும் போது படி சைஷவ வித்யானாம் எவ்வனே விசேஷினாம். சின்ன வயசில் படி, யௌவனம் யூத் இதில் வந்து என்ஜாய் லைஃப், விசேஷினாம் என்ஜாய், கெட் மேரிட், கெட் சில்ட்ரன், அண்ட் நிறைய பணத்தை சம்பாதி, காரெல்லாம் வச்சுக்கோ, எல்லாம் பண்ணு. வார்த்தவிக்கே முனிவர்த்தினாம். ஓல்டேஜ் வந்து முனிவர்த்தினாம். ஓல்டு கிளாஸஸ், வாசுதேவனுடைய கீதை கிளாஸுக்கு போ, பரமாத்மாவனுடைய உபனிஷத் கிளாஸுக்கு போ. என்ன ஞானத்தை அட, தத்துவமசிங்க ஞானத்தை பெரு. நான் இப்படிலாம் இதுக்கோ நான் வந்து நித்திய ஆனந்தத்துக்காக நான் பணம் கிடைச்சா சரி, வித்தை கிடைச்சதுனா சரி, மனைவி மக்கள் கிடைச்சாக்கா சரி, வீடு வாசல்லாம் கிடைச்சா அப்புறம் நான் ஆனந்தமாக இருப்பேன் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேதமாயாத் நாஸ்தி அக்கிருத கிருதேன தத் விஜயானாத்தும் குருவே வாகிச்சே சவித்வாணி ஸ்ரோத்ரியும் மனுஷனும் ஒரு பியூட்டிஃபுல் மந்திரம் வருது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது என்ன வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள்லாம் அனுபவிச்சுவிட்டு துன்பப்புடத்தில் இட்டு தூயவன் ஆக்கி வைத்தாயின்னு பாடினார் இல்லையா. என்ன அதனால இந்த அடியெல்லாம் பட்டு உதையெல்லாம் பட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்போதான் தெரியுது. எஹி சம்ஸ்பர்ஷா போக துக்க யோனியை வைத்தே ஆத்தியந்தம் அந்த கௌத்தேன்னு அத்தியவசனம் பற்றி போதா ஊருண்டா இதெல்லாம் எனக்கு வேண்டாண்டா என்ன பண்ணிடனா தத் விஜயானத்தை எப்படி நித்தியானந்தம் அடையிறது, மோட்சத்தை அடையிறது, உரிமையோ ஆவிச்சே சமித்வாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அதுமாதிரி அவர் வந்து ஒரு ஞானத்தை கொடுக்குறவர். தம்மோ இதில் முண்டோபனிஷத்தில் பியூட்டிஃபுல் ஸ்லோகம் வருது. விஜயானத்தும் குருவை பாவிச்சு சமித்வாணி ஸ்ரோத்ரியம் இல்லை தஸ்மைச வித்வான் உபசன்னாய சம்மக்கே பிரசாந்த் சித்தாய சமான்விதாய ஏன ஏவாட்சர வேத தம் பிரம்ம அக்ஷரம் அதிகமியதே அப்படின்னு சொல்ல ஒரு மந்திரம் வருது. அந்த குருவனுக்கு உபதேசம் பண்ணுறார். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் ஐ எம் அ கம்ப்ளீட் பர்சன், ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் பர்சன். ஐ டோன்ட் ஹேவ் டு கெட் எனிதிங் டு பி ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பினஸ் எம்பாடிமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. என்ன அதுதான் மோட்சங்கிறது. அந்த மோட்சங்கிறது எங்கேயும் இல்லை, போக வேண்டியதில்லை. இங்கேயே இகைவ இந்த ஜென்மத்திலேயே இங்கேயே இருக்கிறதே அந்த மோட்சத்தை அடையலாம். என்ன மோட்சங்கிறது என்ன சொல்லி ஆட்டிடியூட் என்ன. அதனால் ஸோ எங்கேயோ போனால் இங்கே போடுறேன்னா ஓகே. அப்புறம் விஜயமாமி படிங்க, இந்த இடத்துல இருக்கோம் நம்ம. तथा च दर्शयति भगवान् कुर्वन्नपि न लिप्यते. कुर्वन्नपि न लिप्यते. அவன் வந்து படிங்க. न करोति न लिप्यते इति तत्र तत्र यच्च पूर्वैः पूर्वतरं कृतम्. இதெல்லாம் கீதையிலேருந்து ஏதோ கோட் பண்ணிருக்கா. என்ன சொல்றாருன்னா இதில் என்ன சொல்றாருன்னா இந்த கொட்டேஷன் என்ன சொல்றா, பூர்வை பூர்வம் சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு. அதனால உன்னோட கர்மத்தை பண்ணினே எப்படி விழான முன்னோர்கள்லாம் பண்ணிட்டுதாலோ அது மாதிரி பண்ணிட்டு. ஏன்னா கர்மம் பண்ணுறதுனால உனக்கு ஞானம் கிடைக்காது, ஆனால் சித்தசுத்தி கிடைக்கும். சித்தசுத்தி கிடைச்சா சித்தசுத்தியோட குறுக்கிட்ட போய் உட்காந்து சிரவண மன நித்தியாசம் பண்ணா அவனுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைச்சா மோட்சம்.
மோட்சங்கிறது ஒரு இடத்துக்கு कर्मणैव संसिद्धिम् आस्थिता जनकादयः इति तत्तु प्रविभज्य विज्ञेयम् तत् कथम् यदि तावत् पूर्वे जनकादयः तत्त्वविदः अपि प्रवृत्तकर्माणः स्युः प्रवृत्तकर्माणः स्युः ते लोक संग्रहार्थं गुणागुणेषु वर्तन्ते इति ज्ञानेनैव संसिद्धिम् आस्थिताः. ஆமா. ஸோ நீ வந்து கர்மம் பண்ணு, கர்மத்தை வந்து லோக சங்கிரகார்த்தம் பண்ணு, உலகம் நம்பிக்கா பண்ணு. எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் பண்ணாத. தட் இஸ் அதான் சன்னியாசனுடைய பியூட்டி. சன்னியாசும் போது என்ன, அவனுக்கு நான் என் குடும்பம் இல்லை, உலகமே அவன் குடும்பம். நான் கர்மம் பண்ணக்கூடாதே இல்லை, கர்மம் பண்ணலாம், ஞானத்துக்காக இல்லை, உலகெல்லாம் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்றான். என்ன அவனுக்கு ஞானம் ஆல்ரெடி இஸ் தேர், இஸ் ஆல்ரெடி ஞானி. என்ன அவன் கர்மம் எப்படின்னா ஞானம் அடைவதற்காக கர்மம் பண்றது இல்லை, கர்மத்தையும் ஞானத்தோடு சேர்ந்து கர்மத்தோடு சேர்ந்து ஞானம் பண்ணினா தான் மோட்சம் கிடைக்கும். இல்லை ஞானம் ஒன்றால் தான் மோட்சம் கிடைக்கிறது. கர்மம் செய்தா ஆனால் ஞானம் கற்ற பிறகு கூட சன்னியாசின்னு என்ன பண்ற, அவனுடைய சிக்கீஷு குறியாத் கர்மா தஸ்மாத்தும் சிக்கீர்ஷு லோக சங்கிரகம்னார், உலக நன்மைக்காக. இப்போ நான் சன்னியாசி எடுத்துட்டேன், இப்போ எனக்கு காசு பணம் வந்து எல்லாத்தையும் குடும்பத்தெல்லாம் திறந்து விட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். யாருக்காக பண்ணணும்னா மனைவி இல்லை, மக்களுக்காக இல்லை, அவளை பார்த்துட்டா லீவ் இட் தம். தென் நான் வந்து கர்மம் பண்றதெல்லாம் ஃபார் உலக நன்மைக்காக. என்ன பண்ணலாம், நான் உலக நன்மை, எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, உங்களை உங்களுக்கு இது பண்றது, உபதேசம் பண்றதுக்கு எனக்கு ஒன்றும் செலவு இல்லை, பட் இந்த ஞானத்தில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் இல்லையா, அதுதான் உன்னுடைய கோலா இருக்கணும் அப்படிங்கிறவன். படிக்கப்புறம் कर्म संन्यासे प्राप्ते अपि कर्मणा सहैव संसिद्धिम् आस्थिताः न कर्म संन्यासं कृतवन्तः इत्यर्थः. கர்மத்தினால சித்த சுத்தி ஏற்படும் மொழிய ஞானம் ஒன்று தான் அல்டிமேட்லி மோட்சத்தை கொடுக்கிறது அப்படிங்கிற பாயிண்ட சொல்றாரு. Still for the well-being of the world, that Brahman knower may be observed to persist in his activities, purposeful. ஜனகாதிகள்லாம் கர்மம் செஞ்சுட்டு தான் இருந்தா. as a whole, the form of activity observed in this case is not real action. அவங்க பண்ற கர்மம் உண்மையான கர்மம் இல்லை, with which self knowledge can be combined. அதனால ஆத்ம ஞானத்தோட அவ சீர கர்மம் லோக சங்கிரகத்துக்காக, உலக நன்மைக்காக ஏதாவது பண்ணும். நகி க்ஷணமே திஷ்டதி ஜாது கர்மணி கர்ம கிருத்து கீதையிலே சொல்றார். என்ன சொல்றார், மனுஷன் ஒரு நிமிஷம் கூட காரியம் செய்யாம இருக்க முடியாது. சும்மா காட்டுதானே கை காலையாவது சொரிஞ்சுட்டு இருப்போம், மூக்க சொரிஞ்சுட்டு இருப்போம், தலையை சொரிஞ்சுட்டு இருப்போம், என்ன ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், கை ஆட்டிட்டு இருப்போம், காலை ஆட்டிட்டு இருப்போம். கர்மங்கிறது நேச்சுரல், என்ன அதை அவாய்ட் பண்ண முடியாது. என்ன அதனால ஆனால் ஞானம் ஒன்று நாள் தான் மோட்சத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு கர்மத்துக்கு தேவைய அவசியமே இல்லை. என்ன still for the well-being of the world, that Brahman may be observed to persist in his activity purposefully as a whole. The form of activity observed in this case is not real action, with which self-knowledge can be combined. அதனால அந்த அந்த கர்மத்தை செய்து கொண்டு மோட்சத்தை அடைவதற்கு ஞானம் மட்டும் முடியாது. ஞானத்தினால்தான் மோட்சம்னு சொல்றதுக்கு ஞானேன்னு கைவல்யங்கிறதுக்கு அப்ஜெக்ட் பண்றான், அப்போசிட் பண்றோம், என்ன பிரதிவாதம் பண்றோம். என்ன சொல்றான்னா கர்மமும் செய்யணும், ஞானமும் அடையணும். பகவானுக்கு வந்து பூஜையும் பண்ணணும், சூத்திரங்களையும் சொல்லணும், பஜனையும் பண்ணணும், ஞானத்தையும் கிளாஸையும் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். என்ன இவர் என்ன சொல்றாருன்னா பாருங்க, டிஃபரன்ஸ் இஸ் பண்ணணும், கர்மம் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல, கர்மத்தை கர்மயோகமா பண்ணணும். என்ன உனக்கு எனக்கு வேணும் எனக்கு வேணுங்கிறதா பண்ணக்கூடாது, கர்மயோகமா பண்ணணும். அதான் அதனால ஏற்படுறது ஒரு சித்த சுத்தி ஏற்படுது. சித்த சுத்தி ஏற்படுதுன்னா மனசுல காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், மதம், மாத்சரியம்ங்கிற குறைகள் எல்லாம் மயை விட்டு மனசை விட்டு நீங்கும். என்ன அதெல்லாம் நீங்க அதுதான் சித்த சுத்தின்னு. இதோட பியூர் மைண்ட், அந்த பியூர் மைண்ட்ல குரு வந்து தத்துவமசின்னு சொல்றா உங்களுக்கு புரியும் போது. இல்லைன்னா இது இந்த எத்தனையோ விதமான குழப்பங்கள் மனசுல இருக்கும், அதெல்லாம் வந்து அந்த ஞானம் அடைவதற்கு தடையாக இருக்கும். என்ன அதுக்காக கர்மங்கிறது அந்த தடையை நீக்குவதற்கு தான். என்னதெல்லாம் ஒன்றும் இல்லடாப்பா, நான் வந்து தானம் பண்ணுறதுக்கு தயார், ஈஸ்வரன் பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தயார், அவனுக்கு வந்து எல்லாம் பண்ணுறதுக்கு தயார், எனக்கு வேண்டாம் அந்த பணம். அப்போ உனக்கு தான் நான்கிற அகங்காரம் போயிடுறது.
ஒரு பணத்தை எடுத்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறோம், எவ்வளோ யோசனை பண்ணுறோம் நம்ம. கரியாக்காரி வந்து வெண்டைக்காய் வந்து 20 ரூபா 100 ரூபா கிலோன்னு சொன்னால்னா, ஐயோ ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறேன், வச்சுக்கோ 40 ரூபா தான் கொடுப்பேன் அல்லது 20 ரூபா தான் கொடுப்பேன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. என்ன, யூ டோன்ட் வாண்ட் டு பார்ட் வித் மணி ஈவன் தோ ஷீஸ் யூனோ ஷீ இஸ் புவர் அண்ட் ஷீ நீடி. என்ன, அதெல்லாம் போயிடும். தானம் கொடுக்குறது ஈகிங்கிறது அதில் தானே இது கொடுக்குறப்போ யூ ஆர் ப்ரிப்பேர்ட் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் யுவர் ஓன் ரிக்வயர்மெண்ட். அதெல்லாம் தான் சித்த சுத்தி ஏற்படுது. மனசை எப்படி பியூர் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, மேலும் மேலும் பொருள்களை சேர்த்து கொண்டு இருக்கிறது இல்லை. அதனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகுது நமக்கு. அதனால உடம்புல வந்து நம்ம ஸ்லிம்மாக இருந்தாலும் தான் நமக்கு ஆக்டிவாக இருக்க முடியுது. அப்படின்னா நீங்கள் மேலும் சாப்பாடு சாப்பிட்டுருந்தேன்னா, ஐஸ்கிரீமும் ஸ்வீட்டும் சாப்பிட்டுருந்தா உடம்பு ஸ்லிம் ஆகுமா? ஆகாது இல்லையா? ஸோ நீங்கள் உங்களை பணத்தை வச்சு தான் நீங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது மேலே நிறைய பேருக்கு சாப்பாடு பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு மனசுக்கு திருப்தியும் ஏற்படும், உங்களோட உங்களோட வெயிட்டும் குறையும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் தட் பர்பஸ். என்ன, still for the well-being of the world, but women may observe the persist in this activity purposefully as of the whole. ஆனால் கர்மம் செஞ்சுட்டு இருக்கலாம், ஞானத்தையும் அடையணும் ஒரு பக்கம், கர்மத்தையும் செஞ்சுட்டு இருக்கணும். தி ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி observed in the case is not real action. அந்த மாதிரி கர்மம் செய்யறதுங்கிறது உண்மையான காரியம் இல்லை. with which self knowledge can be combined, and an instance is the warrior like activity of divine Krishna. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணார்? கிருஷ்ணர் வந்து க்ஷத்ரியன் இல்லை, அவர் வந்து ஆக்சுவலி அவர் க்ஷத்ரியன் தான், யாதவா இல்லையா? ஆனா அவர் க்ஷத்ரியன் மாதிரி சண்டைக்கு போனார், இதுவும் பண்ணார், யுத்தத்துக்கு போனார். என்ன அதனால still for the well-being of the world, that Brahman knows may be observed to persist in the activity purposefully as a whole. The form of activity observed in his case is not real action with which self-knowledge buddhi can be combined. An instance of the warrior-like activity of the divine Krishna. This is not action combined with self-knowledge for winning moksha. The same is the case with the knower of the self, as he, like the Lord himself, is free from egoistic sense and the desire for fruits of activities. அவன் கர்மம் வந்து நான் அந்த பண்ணி அதோட பலனை அடையணும், அதனால நான் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறத கர்மம் பண்றது இல்லை. இல்லை, உலகங்கள் நன்மைக்கா சிகீர்ஷும் லோக சங்கிரகம். உன் கர்மம் எதுக்கு பண்ணனா, எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும், எல்லாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் பண்றான். இதுக்கு கர்மம் பண்றான். சத்தா கர்மண்ய வித்வான்ஸோ எதா குர்பந்தி பாரத வித்வான் குர்ஜாத் அசக்தா சிகீர்ஷு லோக சங்கிரகம்னாரு 5வது அத்தியாயத்துல தான் சொல்றேன் கிருஷ்ணர். என்ன, சத்தா கர்மண்ய வித்வான்ஸோ எதா குர்பந்தி பாரத, ஒரு ஞானி வந்து அஜ்ஞானி பண்ற மாதிரி காரியங்கள் செய்யறான். அஜ்ஞானி என்ன பண்றான், எனக்கு பணம் வேணும், எனக்கு காசு வேணும், நான் சம்பாதிக்கணும்னு உழைக்கிறான் இல்லையா? ஞானி வந்து அவனும் அதே கர்மத்தை பண்றான். அவன் எனக்காக இல்லை, எல்லாரும் சேவமா இருக்கணும் கொஸ்டின் பண்றான். லோக சங்கிரகார்த்தம், உலக நன்மைக்காக அவன் பாடுபடுறான். என்ன அப்படிங்கிறது லைக் தி Lord himself is free from the egoistic sense and desire for the fruits of activities. On the contrary, the knower of the truth of the self maintains, I act not, and he does not seek the fruits of his actions. His position, that is 26 pages, his position is similar to what happens to a householder who commences for fire sacrifice for winning the desired objects, namely heaven and the like, but who, after getting through of the rites, ceases to desire them and yet carries on the ceremony through. இது எப்படின்னா, இங்க ஞான கர்ம சமுச்சயம்னு சொல்ற இல்லையா? அவன் என்ன பண்றான்னா, அவன் வந்து கர்மம் செஞ்சுட்டு இருக்கான். அட் சேம் டைம் நீங்களாம் பண்ற மாதிரி காரியங்கள் செஞ்சு கீத கிளாஸ் அட்டன் பண்ற இல்லையா? நீங்க கிளாஸுக்கு அட்டன் பண்ண அவர் சொல்றதுல என்ன உண்மை இருக்கு. என்ன, அதனால இந்த ஞானத்தை நம்ம புருஷா அடையணும், அகம் பிரம்மாஸ்மி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பண்ண இல்லையா? பட் கர்மத்தையும் பண்ணிட்டுன்னா இதையும் பண்ணா அந்த கர்மம் வந்து நீங்க ஞானத்துக்காக இல்லை, பண்ணிட்டே இருக்காள். நீங்க இந்த கர்மத்தை பண்ணிட்டே இருக்காள். நீங்க சன்னியாசம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, கர்மத்தை விடணும்னு அவசியம் இல்லை, பண்றதை பண்ணிட்டே இருக்கோ. ஆனால் இந்த ஞானத்தையும் அடையுங்க. ஞானம் தான் உங்களுக்கு மோட்சம் கொடுக்க போறது. கர்மம் பண்ணிட்டு இருக்கிறதுனால கர்மத்தினால இந்த ஞானம் இல்லை. ஆனா அந்த கர்மம் நீங்க பண்ணிட்டு விட வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் பண்ணிட்டு இதையும் பண்ணலாம்.
கர்ம ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது முடியும். நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஆற்றுல சமையலும் சமைக்கிறேன், குழந்தைகளையும் பார்த்துக்கிறேன், இதையும் பார்த்துக்கிறேன், இது இல்லை உங்களையும் பார்த்துக்கிறேன், உங்கள் சரீரத்தையும் பார்த்துக்கிறேன், என்ன எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே ஞானத்தை அடைகிறேன். நீங்கள் என்ன அது சமைச்சுன்னு சொல்ல முடியாது, அது பண்ணுறது உங்களுடைய தேக தர்மம் என்ன. ஆனால் ஞானம்ங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த கர்மா. அந்த கர்மா இல்லாமையே இந்த ஞானத்தை அடைய முயற்சி பண்ணலாம். அது ஒரு கம்ப்ளீட் சன்னியாசம் எடுத்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வர வாழ்க்கை. ஆனால் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே, இந்த பாயிண்ட் கிருஷ்ணர் வாண்ட்ஸ் டு எம்பசைஸ், நீ கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டே உங்களோட கர்மத்தெல்லாம் பண்ணிட்டே இந்த ஞானத்தை அடையலாம், மோட்சத்தை அடையலாம். நீங்களாம் பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டில் ஆத்திர காலமாக சமையலும் சொல்லிட்டோ, காரியங்கள்லாம் செஞ்சுட்டோ, என்ன கிளாஸையும் அட்டென்ட் பண்ணிவிட்டு, கீதையை திருப்பி படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு, கிளாஸை கட்டுவிட்டு அப்புறம் யூடியூப்பில் திருப்பி போய் கேட்டுட்டோ டு கன்ஃபார்ம் தட் நாலேஜ். இல்லை அது ஞான யோகம். அது பண்ணுறப்போ அது ஞான யோகம். இதெல்லாம் கர்மயோகம். என்ன கான்ஃப்ளிக்ட் ரெண்டுலையும் இல்லை. ஆனால் கர்மத்தினால ஞானம் இல்லை. கர்மம் இஸ் கர்மம். அது பண்ணி தான் ஆகணும். சரீரம் இருக்கட்டும், சரீரத்தில் இருக்கட்டும். அதை ரொம்ப காம ஆசையெல்லாம் ரொம்ப வச்சுக்காம பண்ணேன்னா உங்களுக்கு மனசு கொஞ்சம் பியூராக இருக்கும். என்ன இன்னைக்கு இது வேணும் அது வேணும், எப்படியாவது பிளாக் மார்க்கெட்லேயாவது வாங்கி விஷயத்தை எடுத்துக்கணும், இது பண்ண அது மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் உழைச்சி தான் ஆகணும். அதனால் உங்களுக்கு இது இருக்கும், உங்களுக்கு இன்பங்கள் கிடைக்கும். ஏன்னா அதெல்லாம் ஆகமாக பாயினும் அனித்தியாக. ஆனால் உங்களுக்கு நிரந்தரமான ஆனந்தம் வேணும்னா மோட்சம் வேணும், மோட்சம் வேணும்னா ஞானம் வேணும். ஏன்னா ஞானம் தான் உங்களுக்கு அல்டிமேட்லி மோட்சத்தை கொடுக்க முடியும், நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற பாட்டு ரெஸ்ட் பண்ணுறது. ஸோ தோ ஒர்க்கிங் லைக் ஓகே ஏஜென்ட் இஸ் நாட் ஸ்டெயின்ட் குருவன் நபின்னு லிப்பியத்தை இதெல்லாம் கோட் பண்ணுறவர். ஏன்னா இவன் கர்மத்தையும் செய்து கொண்டு ஞானத்தை எடுக்க முயற்சி பண்ணுறவனுக்கு கர்மம் செய்வதனால அவனுக்கு ஒன்றும் குறை ஏற்படுறதில்லை, அவனுக்கு ஒரு தோஷம் ஏற்படுறதில்லை. ஏன்னா இட்ஸ் நாட் ஸ்டெயின்டு. அதனால் அவன் களங்கம் அடைவதில்லை. என்னடா சினிமாவுக்கும் போகிற, ட்ராமாவுக்கும் போகிற, எல்லாம் பண்ணிட்டு கீதை கிளாஸுக்கு வர, என்னடா புண்ணியம் சொல்ல வேண்டாம், அதுக்கும் போட்டோம். ஆனால் அதனால அவனுக்கு நிரந்தரமான ஆனந்தம் கிடைக்க போகிறதில்லை. இந்த கிளாஸ் பேச கிளாஸ் கொஞ்சமாக உங்களுக்கு புரியுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்களே அடுத்த கிளாஸ் எப்போ 4:30 மணி ஆகுதுன்னு பார்க்க மாட்டேன். நீங்கள் என்ன முடிச்சுப்போ முடிப்பேன்னு பார்க்க மாட்டேன். என்ன 3:30 மணிக்கு 3:30 மணிக்கு மேலே 3 மணி 20 நிமிஷத்துக்கு உட்காந்துருவேன் கிளாஸுக்கு. என்ன when you know that this is going to give me that lasting happiness. You understand my point? So though working, the age is not stained. He neither works nor gets stained. Kurvan nabi lipyate அப்படிங்கிற சோத் சுர கீத் 1331 சொல்லுது. The progenitors perform of old பூர்வரேபி பூர்வதம் கிருதம் ஜன்மாதீர்கள் ஜனகாதீர்கள்லாம் கோட் பண்ணுறாரு. Janaka and others achieved perfection by means of action alone. Karmanehi samsiddhim asita janakadehaன்னு சொல்றாரு இல்லையா? Alone 320. These have to be distinguished and grasped. How? If so, இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன் நான் இன்னைக்கு. மணி என்னாச்சு இப்போ? சரியா 4:30. ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன் நான் இன்னைக்கு. எனக்கே கொஞ்சம் டயர்டாக இருக்கு. நான் விஜயம்மா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ரிலீவ் விடுமே. படிங்க வருமே கிளாஸை, உங்களுக்கும் நல்லதுதான். ஆன் பண்ணிக்க விட்டுனா மாலதி அம்மா விஜயம்மா 2 பேரும் நீங்க 2 பேரும் பண்ணு. நீங்க படிச்சீங்க, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதெல்லாம் இன்டராக்டிவா பண்ணலாம். லலிதாம்மா யூ கேன் ஆல்சோ ஜாயின். ஓகே ஓகே ரைட். ரொம்ப சந்தோஷம். படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம். ரிலீவ் மீ ஆஃப் சம். நீங்க அப்ப தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். ஆமா, ரொம்ப நேரம் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ரைட், குட், थैंक यू, வெரி குட், வெரி குட். And it will be more interesting. உங்களுக்கும் ஒரு இந்த இது இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வெரி குட், வெரி நைஸ். ஸோ பூர்ணமத்தை சொல்லலாமா? வேற ஏதாவது என்ன? அச்சா, just I got only one thing to share with you. Now tomorrow I am registering a trust. என்னுடைய பகவான் புண்ணியத்தில் கொடுத்த whatever financial prosperity I gained by God's will. I have done my duty to my family. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் சௌக்கியமாக இருக்கா. என்னோட பொண்ணு தான் போயிட்டா, மாட்டு பொண்ணு, எல்லோரும் கல்யாணம் போயாச்சு.
அவளுக்கு அதாவது நான் வந்து இப்போ ஆசிரமத்தில் இருக்கிறேன். நான் வாட் எவர் வெல்த் ஐ ஹேட், ஐ ஹவ் நவ் செட் அப் எ ட்ரஸ்ட், எ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் திஸ் நாலேஜ். ஐ எம் காலிங் தட் சங்கரகிரி. சங்கரங்கிற அப்பா பேர், கிரிங்கிறது அம்மா, நாமகிரி அம்மா, சங்கரகிரி வாசுதேவானந்த அப்பா பராவித்யா ட்ரஸ்ட். பராவித்யான்னா என்ன அப்படின்னா, பராவித்யானா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பராவித்யானா என்ன? பகவத்கீதை, உபனிஷத்து, என்ன உபனிஷத்து, எவ்வளவு உபனிஷத்து இருக்கு. பகவத்கீதை, அது பஞ்சதசி, வாக்கியவிருத்தி, எத்தனையோ இருக்கு இல்லையா? எத்தனையோ பிரகரண கிரந்தங்கள்லாம் இருக்கு. அதனோட ஸ்ப்ரெட் to spread that knowledge mainly, and all mainly generally also some social good. That is a trust statement. So I'm registering the trust. I'm registering that trust, and got a group of people who agreed to be trustees, who are all dedicated people, and we hope we'll do some good to society. I'm now 90. I don't know how long I will live. The idea is that resource what I have, I'm invested with that trust. Even after I die, the trust will continue and will be managed by people who have got similar this one and do some social good. Okay, I will the idea. Okay, my needs are very limited. Yeah, and with this age, at this age. Okay, so I'm informing you because all of you pray for the success of the trust. Okay. Okay. All the best. We'll meet next Thursday. Okay. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti. Om Shri Gurubhyo Namaha. Hari Om. ஓகே, கொஞ்சம் வெயிலெல்லாம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கு. இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு திருப்பி வந்து திருப்படி பூதம் இது மரமேறி விடும், பூத மரத்தில் ஏறி விடும். அதனால கொஞ்சம் திருப்பி பட் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் பெட்டர் கிளைமேட். கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஜாகிரதை.